வந்து தமிழ் தெரியலன்னு இவங்கெல்லாம் கலைக்கிறாங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து தூய் தமிழ்ல வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து தெரியல, அதனால நாங்கள் வந்து வீட்டுக்கு போற வரைக்கும் தமிழ் ஒன்லி தமிழ்ல பேச போறோம். தூய தமிழ்ல பேச போறோம். ஓகே, ஸ்டார்ட்ல ஓகே ஆரம்பிக்கலாமா? சாகுது எல்லாரும் ஓட்டக்கூடாது. சரி, நீங்க என்ன பண்றாய்? ஏன் நீ அல்வன்னு சொன்ன? ஏன் இங்கிலீஷ்ல சொல்ற? தமிழ் போற வரைக்கும் தமிழ்ல பேசுறீங்க, சைலண்டா உட்கார்ந்து. ஏன் நீ இங்கிலீஷ்ல சொன்ன? தமிழ்ல சொன்ன. ஆங்கிலம்பா, அது பேர் ஆங்கிலம்பா. கொட்டு 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 கொட்டு. எல்லாருமே ஆங்கிலம் சொல்லுங்க. நீ என்ன ஆங்கிலம்னா? ஆங்கிலம் தமிழ்ரா, ஆங்கிலம் தமிழ்ரா, ஆங்கிலம் தமிழ்ரா. மண்டம் ஆனால் இங்கிலீஷ்ல தானே நீ தமிழ். திருப்பி ஆங்கிலம் சொல்லிட்டா. வா வா கொட்டு 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 கொட்டு. ஓகே ஓகே, இது தவறு. சரி, ஓகே. இப்போ நம்ம ஒரு ஒரு ஐயோ, அது எப்படி தமிழ்ல சொல்றது? TOPIC இங்கிலீஷ்ல அது என்னடா லெட்டர்ஸ்ல தானே சொன்னேன். கலைப்பு, ஒரு ஒரு தலைப்பு எடுத்து அத பத்தி நம்ம சொல்லணும். ஒரு தலைப்பை எடுத்து நம்ம பேசணும். ஒரு தலைப்பு சொல்லுங்க பாக்கலாம். சைக்கிள். சைக்கிள் மிதிவண்டி. இப்ப பேசி பார்க்கலாம். மிதிவண்டியை பத்தி நீ விளக்குக. சாரி, இங்கிலீஷ் ஆங்கிலம் அப்படின்னா சொன்னா சாரி. கைஸ், இவங்க இதே சாகஸ்தி அப்படியே கொட்டிட்டு இருக்காங்க. ரிவெஞ்ச் நேரம் வரும் கைஸ். சொல்லி இங்கிலீஷ். கை வலிக்கு வேற புரியுடா. இப்படி பிடிச்சது அதான் தெரியும். மிதிவண்டியை நானும் உட்கார்ந்து ஓட்டுவேன். அல்மன் ஆரியன் பின்னாடி உட்கார்ந்து ஓட்டி கொன்றுவாய். ஏன் தூவை தமிழ் உங்களுக்கு? நான் வந்து தூவை தமிழ் பேசி கொன்றுவாய். ஆனா உங்களுக்கு அது வந்து தூவை தமிழ், கோவை தமிழ் கேட்க முடியாது ஒழுங்கா. ஓகே, இப்போ வந்து நீங்க சரி இப்ப நீங்க உங்கள் ஊரு ஸ்லாங் பேசுங்க. ஸ்லாங். ஐயோ, உங்கள் ஊர் ஸ்ரீலங்காவை பத்தி அப்படின்னு சொன்னேன். அதுதான் ஊரு சொன்னேன். ஸ்ரீலங்கா தமிழ் தான். அது வந்து நீங்க இது பண்ணது ஆக்சுவலா ஸ்ரீங்கிறதும் தமிழ் வேர்டு தான், லங்காங்கிறதும் தமிழ் வேர்டு தான். லங்கானா நீங்க தமிழாளுங்க வச்ச பேர் இலங்கை, ஆனா ஸ்ரீ லங்கா சிங்களமா இல்லைங்க. தமிழ்ல இருக்கு ஸ்ரீன்னு ஒரு வார்த்தையே இருக்கு. ஸ்ரீலங்கா தமிழா இல்லையான்னு கமெண்ட்ல போடுங்க. என்னோட நண்பனோட பேரு ஸ்ரீ பிரணவ். ஏன் வாய் தருகிறேன். அவனோட பேரு ஸ்ரீ பிரணவ். இங்கிலீஷ்ல நவுன்னு சொன்னேன். ஸ்ரீ பிரணவ். ஐயோ, இப்போ நீங்க வந்து பேச போறீங்க. மிதிவண்டிய பத்தி சொல்லு. என்ன சொல்ற? நீதான் சொல்லு. அது பேர் என்னது? தலைப்பு. அதுதான் தலைப்பு. நீ வந்து நான் ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடம் அதோட 7 நிமிடத்தில் நான் பள்ளிக்கு மிதியுந்தில் சென்று விடுவேன். ஓகே, அப்ப நீ சொல்லு. நான் என்னதான் சொல்றேன்? வேற என்ன மிதிவண்டி தான் நாங்க சொல்லோம். ஃபுட்பால் ரொம்ப தப்பு.
அது தப்பு சோத்து பந்து ஆமா சோத்து பந்து ஃபுட்பால் சோத்து பந்து ஃபுட்பால் தான் சொல்றாங்க அது சோத்து பந்து அது நாங்க சோத்து சோத்து பந்து பந்து தான் சொல்லுவோம் ஓகே தலைப்பை சொல்லுங்க guys. வேற மிதிவண்டி தான் தலைப்பு மிதி உதயாவா சரி எங்க வீட்டுல ஒரு தமிழ்ல 5 மிதி வந்து இருக்கும். 5 போடா 5 தமிழ் தான். வேற என்ன சொல்ல? சொல்லு நான் எப்பவுமே சைக்கிளோட தான். கொட்டு 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 நான் ஸ்கூலுக்கு போவேன். அப்படியா நிஜமாவா ஐயோ பள்ளிக்கு கைஸ் ரிவெஞ்ச் டைம் அவ்வளவுதான் சரி இப்ப நான் சொல்றேன் நான் ஒரு யூடியூபர் யூடியூபர் அது தமிழ்ல இங்கிலீஷ் அப்ப தமிழ்ல எப்படி சார் சொல்லி தருவேன் நீயே கண்டுபிடி ஓகே இப்போ நான் வந்து நான் ஒரு படம் டேய் பொறுக்கி ஒருத்தன் பேசிக்கிட்டே இருமா நடுவுல பேச விடுறியாடா இப்போ வந்து நான் வந்து சொல்ல போறேன் மிதி வண்டியை பத்தி தெரியாம விட்டுட்டோம் எனக்கு மிதி வண்டினா ரொம்ப பிடிக்கும் உங்ககிட்ட யாரும் கேட்கல இது STUNT அதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சி தமிழ்ல ஆங்கிலம்ல சி இல்ல தமிழ்ல என்ன சொல்லுவாங்க இப்ப நான் சொன்னா எல்லாரும் கொட்டுவாங்க அது பேர் எப்படி எனக்கு தெரியும் அந்த வார்த்தை சொல்லல. மிதிவண்டியில் எனக்கு சாகசம் பண்ண பிடிக்கும் மிதிவண்டியில் தான் நான் பள்ளிக்கூடத்துக்கு சென்று வந்து வீட்டுக்கு வருவேன் சாகசம் செய்து வர வழி சாகசம் செய்து கொண்டே பல வயதானவர்களை சாவடித்திருக்கிறேன். ஆமா பல நாய்களை வம்பிழுத்தான் வம்புகளை வீட்டுக்கு கொண்டு வந்தான். திஸ் இஸ் வெரி பர்சனல் ஐயோ கொட்டு வாங்காதீங்க ஓகே நீங்கள் என்ன செய்வீர்கள் சொல்லுவீர்கள் மிதிவண்டியை வச்சு என்ன செய்வீர்கள் வேற டாபிக். டாபிக் மண்டையில கொட்டுங்க ஜட்ஜு. ஜட்ஜு மண்டல வந்து ஜட்ஜே தமிழ்ல ஜட்ஜே இங்கிலீஷ்ல சொல்றாங்க ஆங்கிலத்தில் பேசக்கூடாது பேசல நான் பேசல இப்ப கொட்டீங்கன்னா எல்லாம் ரிங்கு குத்திருச்சு தலையில அடுத்த தலைப்பு என்னது அடுத்த தலைப்பு டான்ஸ். அது தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க நானும் எப்பவுமே நடனம் பள்ளிக்கு போய் ஆடிட்டு நான் வீட்டுக்கு திருப்பி ஓடி வருவேன் எனக்கும் நடனமுக்கும் சம்பந்தமே இல்லை அதுதான் உண்மை எப்போ ஆடினாலும் ஐயோ அது பேர் என்னது தப்பு ஆடுவியா? தப்பு இல்ல நளினம் இல்லையா? ஐயோ அது பேரு அவனுக்கும் நடனமுக்கும் தமிழ்ல வந்து அமைப்பாகவே இருக்காது அதுதான் உண்மை வல்லினம் ஓகே இப்ப நான் வந்து தலைப்பு சொல்லிட்டேன் இப்ப நீ தான் சொல்லணும் என்ன சொல்ல போகிறாய் நடனம் எப்பவும் நீ பேசும்போது எப்படி வைக்க மைக்கு கொடுங்கடா மைக்கு கொடுங்கடா ஒரு நிமிஷம் என்ன தெரியுமா காய்ஸ் ஓகே நண்பர்களா நான் என்னன்னு சொல்லுகிறேன் இவனுக்கு இது வராது ஆனாலும் அவன் என்கிட்ட வந்து வந்துருச்சு இது தெரியும் சொல்லி சீனை போட்டுக்கிட்டே இருப்பா வெயிட் இப்ப கொட்ட கூடாது அது பேர் ஃப்ரீ ஸ்டைல் கிடையாது வெயிட் பண்ணி கொட்ட கூடாது அது பேர் வந்து இலவச நல்லினம் இலவச நல்லினம் வல்லினம் ரேமா நான் சொல்லிட்டேன். ரேமா நீ சொல்லு என்ன சொல்ல? என்ன சொல்லணும்னா எனக்கு நடனம் விருப்பம்.
பிடிக்கும் 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 அடி மண்டையில் மகா சொல்லி ஆண்டி 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 இங்கிலீஷ் எப்படி சொல்ல அப்ப வந்து நீ வந்து ஆண்டின்னு சொல்றதுக்கு பதிலா நீ வந்து தமிழ் மதினா பாட்டி மதினா மாமி மதினா பாட்டி அதெல்லாம் இங்க ஆட்டளவு. நீ வந்து ஆண்டின்னு சொன்னதுக்கு கொட்டு வாங்கல என்கிட்ட நான் வாங்கிக்கோ. ஓகே இப்போ நாங்க அரங்கு நீங்க அரங்குன்னு சொன்னேன் விஆர் விற்பனை அரங்குக்கு வந்தாச்சு. அதனால இங்கேயே நான் இந்த வி அது பேர் என்ன சொல்லுவாங்க படமா இந்த படத்தை படம் இல்ல இந்த தொகுப்பு இல்ல கடை இந்த தலைப்பை தலைப்பு இந்த காணொளியை இந்த காணொளியை இங்கே முடிச்சு கொண்டுறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கொட்டுறா, கொட்டுறா, கொட்டுறா. ஏய் போங்கடா, இந்த தமிழே இதுன்னு போங்கடா.